இன்னைக்கு 12/5/2025 முரளியினுடைய வரதானம் உள்ளடக்கும் சக்தி மூலமாக தவறையும் சரியென மாற்றி அமைத்து உலகை மாற்றுபவராக ஆக்குக. உள்ளடக்கும் சக்தி, இந்த பிரச்சனை வந்தாலும் அடக்கி கொள்ள வேண்டும். உள்ளடக்கும் சக்தியின் மூலமாக தவறையும் சரியென மாற்றி அமைத்து, தவறு செய்தால் கூட மற்றவர்கள் தவறு செய்தால் கூட அதை சரியென மாற்றி அமைத்து உலகை மாற்றுபவராக ஆக்குக. எவ்வளவு சிறப்பான உயர்வான குணம் பாருங்கள். பகவானுங்கிற குணத்தை பாருங்கள். உயர்ந்த பண்பாளர், சிறந்த பண்பாளர். பிறரின் தவறை பார்த்து விளக்கம், இதனுடைய விளக்கம் என்னவென்றால், பிறருடைய தவறை பார்த்து தானும் தவறு செய்யாதீர்கள். பிறருடைய தவறை பார்த்து தானும் தவறு செய்யாதீர்கள். பிறர் தவறே செய்தாலும் நாம் நேர்வழியில் செல்வோம். பிறர் தவறு செய்தாலும் நாம் நேர்வழியில் செல்வோம். அவரது தொடர்பால் மாறிவிடக்கூடாது. அவருடைய தொடர்பில் இருந்து நாம் மாறிவிடக்கூடாது. அவ்வாறு மாறினால் அலட்சியம் செய்வதாகும். ஒவ்வொருவரும் நான் நேர்வழியில் மட்டுமே செல்வேன் என பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஒருவேளை பிறர் தவறே செய்தாலும் அந்த நேரத்தில் உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு பிறர் தவறே செய்தாலும் அந்த நேரத்தில் உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். பிறரது தவறை கவனிப்பதை விடுத்து அவருக்கு உதவி செய்வதில் கவனம் கொடுங்கள். என்ன அழகாக சொல்றாரு, பரந்த உள்ளம் பாருங்க. பிறரது தவறை கவனிக்க விட, அவர் செய்கின்ற தவறை கவனிக்கவே கூடாது. பிறர் செய்கின்ற தவறை கவனிப்பதை விடுத்து அவருக்கு உதவி என்றால் அந்த தவறை செய்யாமல் இருப்பதில் உதவி செய்வதில் கவனம் கொடுங்கள். என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்கள். பகவான் இறைவன் தான். அதாவது ஒத்துழைப்பால் நிரப்பி விடுங்கள். சக யோகியாக இருந்து அவர் நிரப்பி விடுங்கள். அப்போது உலக மாற்றத்திற்கான செயல் சுலபமாக நிறைவேறும். அப்போது உலகத்தை மாற்றுவதற்கான செயல் சுலபமாக, ஈஸியாக நிறைவேறும். நன்றி. ஓம் சாந்தி.